Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கான வீடியோவில் மைன்கிராஃப்ட் சீசன் 2 சர்வைவல் எபிசோட் 6. ஸோ எபிசோட் 1 to 5 வரைக்கும் பார்க்காம மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு இந்த எபிசோட் 6 பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு புரியும். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறையா சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு போட்டிருந்தேன். ஸோ நிறையா வியூஸ் வந்துருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கிட்டத்தட்ட 170 80 வியூஸாக வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் போட்டதில் அதிக வியூஸ் வந்ததுனால அடுத்த எபிசோட் போட்டேன். ஏன்டா ஒரு வேலைக்கு அப்படின்னா நான் சொல்லலான்னு தெரில, எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் போட முடியல. அண்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் ஃபுல்லாக மைனிங் போக போகிறோம். அண்ட் டைமண்ட் ஆர்மருக்காக ஆல்ரெடி நீ 30 டைமண்ட்ஸ் வச்சுருக்கேன், ஏன் மாறலன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஸ்டாக் அளவுக்கு டைமண்ட் வந்தால் கூட டூல்ஸோட சேர்த்து மாறிடலான்னு பார்க்குறேன். அண்ட் இப்போ நம்மளோட ஆர்மரை காட்டுற பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் இருக்குது. ஸோ நம்ம புது அயன் ஆர்மர் செய்ய போகிறோம். அண்ட் அயனு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா மார்க் காட்டுற பாருங்கள். எஸ், எவ்வளோ அயன் இருக்குது. நான் ஃபுல் மைனிங் போயிருந்தேன். அப்போ அது மைனிங் போகிற மட்டும் டைமண்ட்ஸு வீடியோ போட டைம்லேயே நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ குட்டி டைம் தான் கிடைக்கிது. வீடியோனா நம்ம அதை வந்துட்டு எடுத்து சின்ன எடிட்லாம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகி பப்ளிஷ் இப்போ போஸ்ட் பண்ணி அது டைம் போயிடும். அதனால் கொஞ்சம் 10 minutes அந்த மாதிரி டைம் கிடச்சா மட்டும்தான் நான் போடுவேன். அண்ட் இப்போ நம்ம ஒரு அயன் ஆர்மருக்கு மாறிடலாம். புது ஆர்மருங்க போட்டுக்கலாம். செஸ்ட்நெட்லேருந்து எல்லாம் சதறி போய் கிடக்குது, நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆர்மர் வந்துட்டு நம்மளோட பழைய ஆர்மரு. அண்டு ஷீல்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அந்த ஃபிஷ்ஷிங் ராட்லாம் தேவையில்ல. டார்ச்சு இது போதுமே இல்லை. சரிலாம் நம்ம இன்னொரு ஸ்டாக் எடுத்துப்போமா. அண்ட் டார்ச் பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்டாக் எடுத்தாச்சு காட்டுற மாதிரிங்க. ஸோ 2 ஸ்டாக் டார்ச் இருக்குது. அண்ட் அயன் டூல்ஸ் ஏதாவது வேணுமா? ஒரு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாமா? ஸ்டிக்கு எங்கே இருக்குது? உட் இருக்குது, ஸ்டிக் இருக்கா? சரி, 4 உட்டை மட்டும் எடுத்து ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பெருசாக ஆக்ஸ் இருந்தால் மட்டும் போதும். டைமண்ட் பிக்-ஆக்ஸ் இருக்குது, ஒரு அயன் பிக்-ஆக்ஸ் எடுத்துக்கலாம் எமர்ஜென்சிக்கு. உடையாது, பட் நம்ம அவ்வளோ தூரம் போனோம், அவ்வளோ தூரம் நம்ம மைண்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். இது வேறு எரிச்சலாக. ஓகேங்க, எக்ஸ்ட்ரா எடுத்தாச்சு. அண்ட் அயனையும் அதே இடத்துல வச்சுருவோம். ஓகே, அயனை வச்சிடலாம். சூப்பர். இப்போ நம்ம மைனிங் போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அயன் பிக்-ஆக்ஸே எடுத்துப்போம், டைமண்ட் பிக்-ஆக்ஸும் எடுப்போம். அண்ட் வாட்டர் பக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன், இதுக்கும் சேஃப்டிக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே கைஸ், மைனிங் போகலாமா? ஸ்வாட் இருக்குது, நம்மகிட்ட போ இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்வாடு டேமேஜில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நம்ம இன்னும் ஸ்வாட் எடுத்துக்கலாங்க. ஓகேங்க, குடுன்னு ஓடி போய் ஒரு அயன் ஸ்வாட் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷீல்டு எவ்வளோ டேமேஜ் இருக்குது? ஷீல்டு பாதி டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, நம்மகிட்ட இன்னும் ஷீல்டு இருக்குது, அது போதும். அண்ட் இப்போ நான் மைனிங் கிளம்புறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் இருக்குது, ப்ரெட் ஆல்ரெடி எக்கச்சக்க வீட் இருக்குங்க. ஃபுல் ஃபார்மிங் நம்மளுக்கு நல்லா க்ரோத் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல சுற்றி இது பண்ணிக்கலாம். ஓகே, கீழே போவோம். 60 இருக்கும். எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோ கீழே போவாங்க. அயன் இப்போதைக்கு தேவையில்ல, ஃபுல் டைமண்ட் மைனிங் தான் நான் போகிறேன். இப்போ எவன் வரப்போனான்னு தெரில, எத்தனை வாட்டி சாக போகிறான்னு தெரில. அண்ட் நான் வேண்டிக்கிறேன், இது வாட்டருக்கே மட்டும் இருக்கக்கூடாது, எனக்கு அது எரிச்சலாக. ஓகே, செம ஓப்பன் இருக்குங்க. அண்ட் கைஸ், நம்மளை செமையாக சுற்றி போட்டாங்க. ஸோ லெட்ஸ், நம்ம சுற்றி போட்டானுங்க. ஸோ நான் முடிஞ்சளவுக்கு ஓடி போய் டார்ச்சில் வச்சுட்டு வந்துட்டேன். எக்கச்சக்க பேர் இருக்கானுங்க. நம்ம முதல்ல இந்த அயன்லாம் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கிறேன். மேலாப்பில் எது இருக்கோ அதை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மேலாப்பில் அயன் இருக்குது, அதெல்லாம் எடுத்துப்போம். எத்தனை வச்சுருக்கு அடப்பா. ரெடி சாம்பி வில்லேஜர். ஆனால் அவங்க க்யூர் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லைங்க. எங்கள்கிட்ட கோல்டு இல்லை, போர்ஷன் செய்கிறதுக்கு ஐட்டம்ஸ் இல்லை. ஓகே. அண்ட் நான் காப்பரை எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா காப்பர் வச்சு ஒரு சில திங்ஸ்லாம் செய்கிற மாதிரி விட்டுருக்கானுங்க. அண்ட் ஐயோ என்று மேடம்
ஒன்றை பார்க்கல நான். ஓகே, காப்பர் எடுத்துக்கிறேன். காப்பர் இதே போதும். கொஞ்சம் எடுத்தாவே அவங்க நிறையா தருவானுங்க. ஒரு ஸ்டாக் இருறா, நான் வாயுதை தைச்சு அவனை போடுறேன். உடம்பு ஓகேங்க. எவ்வளோ வந்திருக்கு? 25. நான் கொஞ்சம் எடுத்துப்போம். காப்பர் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். ஸ்டில் இல்லை, சும்மா வாங்கிக்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கிறேன். பெரிய மைனிங்காக இருக்குதா இல்லை என்ன கேவுன்னு தெரில. அப்படிலாம் நம்ம ஸ்ட்ரிப் மைனிங் தான் போய் ஆகணும், வர வழியில். ஓகே, ஒரு ஸ்டாக் மேலே வந்துச்சு. நம்ம இதில் யாரா நீங்களா? நம்ம அப்படியே மேலே ஏறிப்போம். ஓகேங்க, தெரியுதா அவ்வளோ தூரம் போகுது? போச்சு. அப்படியே ஒடிச்சிட்டானுங்க. போச்சு. ஐயோ, கண்ட வேணி ஓடிட்டுருக்கான். ஃபுல்லாக காப்பரை தாங்க இருக்குது. அயனாவது கொடுங்கடா, அப்போயே மனசு திருப்தி ஆகலாம். ஆனால் ஏய், ரொம்ப அவசரப்பட்டான். ஐயோ, செத்துட்டான். ஐயோ, கிட்டத்தட்ட சாக போகிறாங்க. சீக்கிரம் பிரெட்டு சாப்பிடு. கிட்டத்தட்ட சாக போகிறேன். அண்டு சீக்கிரம் ஹெச்பி ஏறுதான்னு பார்ப்போம். ஓகே, சுற்றிட்டுருக்கேன். பெரிய கேவு, அதே மாதிரி ஆபத்து நிறையா இருக்குங்க. நாளைக்கு வேணால் பொறுத்தலாம். ஓகே, பொறுத்தலாச்சு. ஓகேங்க, இப்போயாவது ஓரளவுக்கு ஹெச்பி இருக்குது. பொறுமையாக இருக்கேன் நான். கண்டிப்பாக அவனுங்க எதாவது பண்ணுவானுங்க. நான் பொறுமையாகவே இருக்கிறேன். சீக்கிரம் கொஞ்சம் ஹெச்பி ஏறிடுச்சுன்னா நம்ம அந்த சைடு ஓடிடுவோம். இதுக்கு தான் ஷீல்டு எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னு? இதான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வரணுங்களா? நமக்குமே வரணும். கிட்டே நேரம் விடக்கூடாது. ஸோ நம்ம அப்படியே இந்த கோல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். டேய், இப்போ தாண்டா கஷ்டப்பட்டு ரீசார்ஜ் பண்ணுறேன். ஏன்டா சாரிக்கிறேன்? போடா அந்த பக்கம். ஸோ இவனுங்க அடுத்தது தான் நம்ம வந்திருக்கோம். பட் ஸ்டில் கொஞ்சம் எரிச்சல் கலப்புறாங்க. கேப் விட்டு அடிக்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ ஓகே விட, அதனால நம்ம அந்த அடி போடா. ஓகே கைஸ், அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சைடு போயே ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய கேப் இருக்குது அந்த சைடு. இந்த கேவே கொஞ்சம் இந்த மாதிரி கேவ் தான். ஏதோ ஒரு ட்ரிப் ஸ்டோன் இறங்கினாலும் நான் செத்தேன். ஒன்று விழுந்தா ஆஹா, ஐயோ, வாட்ரு கேவா? கீழே இருந்து ஓகே, நினச்ச மாதிரியே போட்டு தள்ளிட்டானுங்க. இப்போதைக்கு எந்த டைமண்டும் கிடைக்கலங்க. இது ரொம்ப நேரம் வீடியோ போகும். நான் அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் ஸ்டில் நான் உங்களுக்காக போகிறேன். இதுக்கும் இன்னும் ஸ்டாக் எடுத்துக்கலாமா? டார்ச்சு இல்லைங்க, நம்மகிட்ட கோல் இருக்குல்ல. டார்ச்சு சரி ஈஸி தான். உட்டு மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா? உட்டு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. போதும், 44 உட்டு இருக்குது. நம்மகிட்ட கோல் வேறு இருக்குல்ல, வச்சு செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. எதை வேணால் எதை வச்சுட்டாங்க. ஓகே, திரும்பி நான் வந்து கேவுக்குள்ள போவோம். ஆக்சுவலாக கீழே வாட்டர் கேவ் இல்லை, ஃபுல்லு இதுதான். அண்ட் ஒரு தள்ளி விட்டாங்க. இதெல்லாம் செத்துருக்க மாட்டேன். பரவாயில்ல, நம்ம போவோம் திரும்பி. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லதே நடக்கணும். அதனால் அழுத்தி விட்ருங்க.
சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டோம். டே. ஓகே, நம்ம எந்த வழியாக வந்தோமோ அந்த வழியாக கூட ஓடிடும். ஸோ இந்த சைடு இது இல்லைங்க, என்ட்ரமேன். ஓகே, ஃபுல்லாக நம்ம இது பண்ணி விட்டோம். நிறைய இடத்துல எக்ஸ்பி வேறு இருக்குது, கலெக்ட் பண்ணவே இல்லை. கூடி சீக்கிரத்தில் நம்ம டைமண்ட் ஆரன் மாறிட்டு நெதருக்கு போயிட்டு பிளேசர். ஓகே டீட்டெயில் தள்ளிடாதீங்களா, கீழே மட்டும் விழுந்துக்கிறேன்டா. எனக்கு எம்எல்ஜி பண்ண தெரியாது, நம்ம எதுக்கு எம்எல்ஜி பண்ணிட்டு. ஓகே கைஸ், கீழே போகணுமா? டார்ச் எடுத்துக்கிறேன், கையில் ரெடியாக இருக்கணும் டார்ச்சு. ஓகே, இப்போதைக்கு கிளியராக டீப் ஸ்லேட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். அதுதானே பார்த்தேன், கிளியர் இல்லை. நாட் கிளியர் 3 பேர் 30 பேர் வாங்கடா. டேய் எப்படா அடிப்பேன், அடிக்கிறேன். டே ஒரு நிமிஷம் இருங்களா, ஒரு நிமிஷம் டைம் கொடுங்களேன். நான் ஹீல் மட்டும் பண்ணிக்கிறேன். செட்டிங்க நம்ம அவன் கேவலம் அப்படி யார் மேலே கை வைக்கிறா. ஓகே கைஸ், நம்ம இருக்க இங்கே வாட்டர் எடுத்துப்போம். ஐயோ அடிக்க வரானே. ஓகே, ஒரு ஸ்டாக் முடிஞ்சது டார்ச்சு. அடுத்த ஸ்டாக் ஆரம்பிச்சாச்சு. ஸ்டில்லாம் நம்மளுக்கு எந்த டைமண்டும் கிடைக்கல. கேவ் மைனிங் தான் வந்திருக்கேன். அண்டு போவோம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோமா? நான் எவ்வளோ டீப்பாக போவோமோ அந்தளவுக்கு டைமண்ட் கிடைக்கும். ஸோ அதாங்க மைண்ட் கிராஃப்ட்னாலே. ஸோ -6 வந்திருக்கேன். இன்னும் டீப்பாக போகணுங்க. இப்போங்க இது டீப் இல்லை. ஓகே, இந்த இடத்துல டார்ச் வை. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டார்ச்சு தாங்க பிரச்சனையாக இருக்குது, பற்றாக்குறை. ஓகே, எல்லா இடத்துக்கும் டார்ச் இதான் வராண்டா. நினச்சிட்டே இருந்தேன் எங்கடா என்ன நடக்கும். அதனால் எல்லா இடத்துக்கும் நான் டார்ச் வரைக்கும் வைப்பேன். அயன் எக்கச்சக்க அயன் கம்மியாகிடுது, எடுத்துகிட்டு ஓடிடும். எதுக்காக வந்தானா எதுக்காக வரேன்னு தெரில. இங்கே டார்ச் வைப்பேன், சேஃப்டிக்கு வச்சு விட்றாங்க. ஏன் வேணால் எங்கேருந்து வேணால் வருவான். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த கேவுக்கு வரும்போதாவது வழி தெரிஞ்சுக்கலாம், எப்படி வரணும், எந்த பக்கம் வரக்கூடாது. சுற்றி ஃபுல்லாக இதாக தான் இருக்கானுங்க. பட் ஸ்டில் அயன்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். அட்லீஸ்ட் டைமண்டு கொடுக்கலன்னா ஒரு ஸ்டாக் அயன் 4 கொடுங்கடா. டார்ச்சு தாங்க வேஸ்ட் ஆகுது. ஸோ நம்மகிட்ட போர்ஷனும் இல்லை, நைட்ரோஷன் போர்ஷன் இருக்குன்னா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். எதுவும் பண்ண முடியாது. ஐயோ வரானே பிடிச்சிட்டான் தரேன். ஓகேங்க, -1 வந்தாச்சு. அண்ட் இங்கே பெரிய கேவா, இங்கே சுற்றி அந்த ட்ரிப் ஸ்டோன் இடத்துல தாங்க அது எரிச்சலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, க்ரீப்பர் முன்னாடி இருக்கான். இங்கே இருக்கலாம். முன்னாடி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஓகேங்க, இவனுங்களே லேப்பிஸில் சாரி, அது வந்துட்டு இந்த என்சான் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வி காட் சம் அயன், டீப் ஸ்லேட் அயன். ஓகே, டீப் ஸ்லேட் பிளாக்கில் எக்கச்சக்கம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டோம். ஓ ஸ்லைம், நைஸ். அண்ட் கொஞ்சம் லாவாக இருக்குது, வேஸ்ட்டு. அண்ட் இங்கே ஒரு அயன். ஓகே, வரானுங்க. ஐயோ, கிட்டத்தட்ட இங்கே நம்ம எக்கச்சக்கமாக கொண்டிருப்போம். இருங்க காட்டுறேன். இப்போ 10 ராட்டன் ஃப்ளஷ்ஷு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க மாட்டேன், வெறும் எக்ஸ்பீரியன்ட் தான் வந்திருக்கோம். ஓ டீப்பாக பார்த்துட்டேன்.
அங்கே வெளிச்சம் தெரியுது. அப்போனா எவ்வளோ டீப்பாக போவாங்க அந்த கேவு. தெரிஞ்சது டார்ச்லாம் பத்தாது. எல்லாம் ஒரு 2-3 ஸ்டாக் வேணும். ஓகே, முதல்ல இந்த இடத்துல லைட் பண்ணிடணும். வரானே, நான் ஹீல் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தள்ளி விட்டு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஃபுல் ஹார்ட் ஏறினதுக்கப்புறம் கூட நான் அப்புறம் போயிடலாம். அதுக்கு தான் நான் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்தேன். என் கையில் 10 ப்ரெட் தான் இருந்துச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. சரி, எக்ஸ்ட்ரா ப்ரெட் எடுத்துப்போம், அதான் மைனிங் போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, விசா கோல்டு. ஓகே, பெருசாக ஆச்சரியப்படுறதுலாம் இல்லை. ஓகே, அடைச்சதே பெருசு. வேறே 2 பரவாயில்லங்க. இந்த வரான்ல. டே இந்த பக்கம் வாடா. வா இந்த பக்கம். சூப்பர். அப்படி சிம்பிளுங்க. க்ரீப்பர் தண்ணியில் பிடிச்சா எந்த டேமேஜும். ஓகே, அங்கே சம் கோல்டு நான் பார்த்துட்டேன். இன்னும் டீப்பாக போகுது. சூப்பர். இங்கே இன்னும் டீப்பாக போகுது. இவ்வளோ டீப்பாவா? -12. ஓகே. இன்னும் போதுங்க. -20. டார்ச் பற்றாக்குறை. டாஸ்மெண்ட்ஸ் இப்போ யாரும் அடித்தா இதான் பார்த்தேன். என்னமோ யாரும் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னு பார்த்தேன். போடா அந்த பக்கம். எச்சல் கிளப்பாதீங்கடா. சாவு. நம்மகிட்ட இப்போ ஸ்டிக்ஸு மட்டும் செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு டார்ச் எடுத்துக்கிறேன். எவ்வளோ டார்ச் வேணும் செய்யணும். ஓகே, வெயிட் பண்ண. 56. ஓகே, போதும். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம அதை கீழே எடுத்துகிட்டு போவோம். ஒன்றும் இல்லையா? அடப்பா இல்லை, இதுக்காடா இவ்வளோ டார்க்காக அந்த ஸ்ட்ரிம்மு? இல்லைங்க, ஏதோ இருக்குங்க. ஓப்பனிங் லாவாக தான் இருக்குது. வேறு தான் இருக்கா? அயன் இருக்குது. -51 வந்தாச்சுங்க. ஒரு இது கூட இல்லையா? ஓகே, இருக்கடா. ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணுவோமா? ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் டைமண்டை கண்டுபிடிச்சி தான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். ஆல்ரெடி 18 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் டைமண்ட் எடுத்துகிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்ட்ரிப் மைனிங் பண்ண போகிறதில்ல, ஓரளவுக்கு இந்த மைனிங் தான் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, நான் டைமண்ட் எடுத்துகிட்டு நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ், ஃபைனலாக ஸ்டாக் டைமண்ட் எடுக்கல, பட் ஸ்டில் தேவையான டைமண்ட் எடுத்தாச்சு. ஸோ எவ்வளோ டைமண்ட் எடுத்துருக்கேன்னு தெரியுமா? சர்ப்ரைஸாகவே டைமண்ட்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு காட்ட போகிறேன். 3, 2, 1. எஸ், 33 டைமண்ட்ஸ். 31 டைமண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம். அண்ட் 33 டைமண்ட்ஸ் ஜாயின் பண்ணால் ஸ்டாக் டைமண்ட்ஸ். நான் வந்துட்டு எக்கச்சக்க டைமண்ட் கிடச்சி. சரி, ஒரு ஸ்டாக் மட்டும் எடுத்துகிட்டு மீதிலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறோம். அதனால் தேவையான மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்டு இது கிடைக்கிறதுக்காக நான் போராடி இங்கே பாருங்கள், மைனிங் பண்ண ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட 3 ஸ்டாக் ஆஃப் டீப் ஸ்லேட் வந்துடுச்சு. அண்டு அவ்வளோதாங்க. வேறு எதாவது நான் பெருசாக எடுக்கல. அயன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன், நல்லா ஸ்மெல்ட் ஆகிட்டுருக்கு. அண்டு ஆர்மருக்கு மாறிடும். ஃபஸ்ட்டு நம்மளோட பழைய ஆர்மரை கழட்டி வச்சிடும். கழட்டிக்கிட்டு ஓகே, இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை போட்டுரும். ஆர்மர் ஸ்டாண்டுக்கு ஸ்மூத் ஸ்டோனாக நம்ம வேணுமே, ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப் வேணும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இப்போதைக்கு நம்ம இந்த இதில் வச்சிடும். மைனிங் ஐட்டம்ஸ்லேயே போயிட்டு இந்த ஆர்மர் வச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எடுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மருக்கு மாற போகிறேன். ஸோ ஆர்மருக்கு மாறிடும். 1, 2, 3, 4. எஸ்,
எஸ் மாறியாச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக டைமண்ட் ஆர்மருக்கு மாறிட்டேன். அண்ட் நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்த கோல்டு வச்சு கோல்டு பூட் செய்யலான்னு பார்த்தேன். பட் பத்தாவது கோல்டு இல்லைன்னா போக முடியாது. என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். கோல்டு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தான் நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 13 அயன் இருக்குது. ஒரு ஸ்மெல் பட்டு டக்கு டக்குன்னு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி டூல் செய்யணுமா? ஸோ ஃபஸ்ட்டு டூல் செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது இருக்கும், குச்சி பத்துமா, வெயிட் பண்ணுவேன். ஒரு பிக்காக்ஸ் இருக்குது, அது போதும். அண்டு ஸ்டிக்கு எங்கேயாச்சும் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸ்டிக் இங்கே இருக்குது. ஸோ டூல்ஸுக்கு ரெடியாக இருங்க. 3 ஒரு ஸ்வாடு, ஆக்ஸு வேணுமா, இல்லை ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம், போதுங்க. இது மேலே பெருசாக எதுவும் சிக்கலை. அப்படி எடுத்து இப்போ டைமண்ட் வந்துட்டு உள்ளே வச்சிடலாம், இருக்கட்டும். ஸோ ஒரு ஸ்வாடு வந்துட்டு எதுக்கு செஞ்சோன்னா எக்ஸ்ட்ராக்கு தான். பிக்காக்ஸ் இருக்குது, ஆக்ஸ் எதுக்கும் தேவைப்படாது. வச்சுப்போம், வேணா அதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா. இது போதுங்க, இதே அதிகம். ஓகே, வேறு எதாவது தேவைப்பட ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டு ஃபுல்லாகவே இருக்குங்க. நகருக்கு போனால் பெட்டு எடுத்துக்கலாமா? இப்போ ஏன்ஷியன்ட் பெஸ் எடுக்க போகிறதா? வேணாம், இப்போ வேணாம். கொஞ்சம் லேட் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மகிட்ட அவ்வளோ 3 கோல்டா ஸ்மெல் பண்ணியிருந்தாங்க. 7 கோல்டு வந்துருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு பூட் செஞ்சுக்கலாம். பூட் செஞ்சு போட போகிறேன். 4 தேவைப்படுது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் பூட்ஸை மாற்றிக்கிறேன். வழியில் நிறைய பேருக்கு தெரியும், நகருக்கு போனாவே பூட்ஸ் இது தான் போட்டுக்கிறாங்க. அண்ட் நம்ம இப்போ அடுத்து வந்துட்டு நகருக்கு போக போகிறோம். சும்மா ஒரு குட்டி எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். பெருசாலாம் விட்டு போக போகிறதில்ல. நம்ம நகர் போர்ட்டல் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போவோம். உள்ளே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த எபிசோடு சும்மா நம்மளை சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க. என்னென்னமோ இருக்குது. ஓகே, என்னங்க அது உள்ளலாம் இருக்குது. டிஷ்யூ குக்குடு மட்டும் உள்ளா என்ன சூப்பரு. என்னங்க சீப்பா, ஐயோ இதெல்லாம் இப்போ வந்துச்சு. சரி, நம்ம டார்ச் எடுத்துப்போம். எரிச்சலாதுங்க, இதெல்லாம் எப்போங்க வந்துச்சு. ஓகே, இப்போ ஸோ ஓகே, அடைச்ச டார்ச் வச்சு சுற்றி பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா இந்த வுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷனுக்கும் இல்லை வீடு கட்டுறக்கு. வீடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணும்போது எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ மாடிஃபை பண்ண போதில்ல, சொல்கிறேன். மாடிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வுட்டு யூஸ் பண்ணலாம். நான் தரலேருந்து எடுத்துகிட்டு வந்த வுட்டு. அது பேர் கிரிம்சன் நினைக்கிறேன். கிரிம்சன் ஸ்டெம் வுட்டு தாங்க, ஏதோ வுட்டாகவே வருங்க. நம்ம முன்னாடி பிக்லின்ஸ்லாம் இருக்கானுங்க, வேஸ்ட்டு. சுற்றி இதாக இருக்கா. ஃபோட்ரஸ் கையில் காட்டுங்களா, கண்ணில் காட்டுங்களா. ஃபோட்ரஸ் ஏதாவது பேஸ்டின் ஏதோ ஒன்று கொடுங்க. சரி, ஓகே. இவனுங்க எதோ வச்சுருக்க மாதிரில. நான் இப்போ இங்கேருந்து குதிக்க போகிறேன். வித் வுட்டு குதிச்சலாமா? ஓகேவா? ஸோ செம்ம டேமேஜ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி ஹீல் பண்ணிக்கிறேன். குக்குடு மட்டனே இருக்குது, சாப்பிட்டு ஹீல் பண்ணிக்கிறேன். என்னடா அது, இவன் எதுங்க போகிறான்? ஓ இவனுங்களா? ஸோ இந்த பன்னிக்குட்டியை பார்த்தாவே இவனுங்களுக்குலாம் ஆகாது. அண்ட் நம்ம அடுத்து அப்படியே இதில் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்துருக்கேன் எவ்வளோ தூரம். கண்ணில் இப்போதைக்கு லாவாவாக தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க, ஒர்த்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கேருந்து ஒரு ஜம்பை போடுவோமா? லாவாவில் குடிச்சிடாதரா, செத்துட்டா அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஸோ 16 லெவலுக்கு போனால் நம்மளுக்கு வந்துட்டு ஏன்ஷியன்ட் பெஸ் கிடைக்கும். ஒய் லெவல் 16. ஸோ இப்போதைக்கு எனக்கு நல்லா எதுவும் பண்ணலங்க. நெதரில் ஃபுல்லாக அந்த கிரிம்சன் பயமாக தான் இருக்குது. அண்ட் ஓகே தான், பெருசாக எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் முதல்ல இது பண்ணி விட்ருக்கோம்.
சரி அட்லீஸ்ட்டு நான் ஃபோட்டோஸ் தான் கிடைக்குன்னு பார்த்தேன். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதா, பட் ஸ்டில் ஓகே. போய் பார்ப்போம். கொஞ்சம் முன்னாடி கீழே போய் பார்ப்போம். கீழாட்டி கோல்டு 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 எனக்கு இங்கே எடுத்து தான் கிடைக்கிது. ஓகே, கோல்டெலாம் ரொம்ப காமன் தான். எக்ஸ்பி ஃபார்ம் கூட நம்ம வேணால் இங்கேயே கட்டிக்கலாம், ஈஸி தான். அதுக்கு நம்மளுக்கு ஆஹா அடப்பா சூப்பரு, எவ்வளோ பெரிய பயம். ஃபுல்லாவாதா? சரி, இது நம்மளுக்கு அழைக்காது. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ண ஓடிதான். ஐயோ பார்த்தா வராண்டா. ஏய் இங்கே வாங்கடா, சண்டைக்கு வேணாம். ஐயோ நீ எப்படா வந்தீங்க? சார் தெரியாமல் முடிச்சிட்டேன் சார். வேஸ்ட்டு தாங்க, நான் அதற்குள்ள வந்தது. எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்பி போகலாம். என்ன சைடு வந்தான்னு தெரில. அப்படியே எங்கேயோ குத்து மதிப்பாக போவோம். குத்து மதிப்பாக போயிட்டுருக்காங்க. இவங்க எரிச்சல் கிளப்பிட்டுருக்கானுங்க. ஓகே, கீழே குச்சிடலாம். அப்படியே போ. துரத்தாதரா பண்ணி மூஞ்சி வாயா. இருடா மேலே போய் பார்ப்போம். அண்ட் ஐயோ இவ்வளோ கம்மியாச்சு. சாப்பிட்டுக்கலாம். என்னடா யோசிச்சு பார்த்தா மேலே ஃபுல் பார், அங்கே பார் கம்மியாகிட்டுருக்கு. சரி ஓகே, நம்ம மேலே போய்க்கலாம். சரி மேலே வந்தால் தான் இவன் அப்படியே இந்த இது லாபம் நினைக்கிறேன். லாபம் எதுவும் செய்யாதுன்னு நினைக்கிறோம். அப்பா வைஸ் பெருசாக எதுவும் இல்லை. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. போர்ட்டலையும் கண்டுபிடிக்க முடியல. நான் சுற்றிட்டுருக்குறேன். கோஆர்டினேட்ஸும் நோட் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு போவோம். அண்டு இப்போதைக்கு என் கல்ல போர்ட்டலே போட மாட்டேங்குது. ஐயோ போச்சு. சரி யோசிச்சுட்டே இருந்தா விட்டு செத்தாச்சா, தெரியாமல் தாங்க விடுங்க. சரி விடுங்க. மாயமில்லை மந்திரமில்லை அதான் அந்த உள்ளே வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் ஆர்மர் அப்கிரேட் பண்ணியிருந்தோம். ஸோ டைமண்ட் டூல்ஸும் எடுத்தாச்சு. அண்ட் அதில் போய் சும்மா கலெக்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ரூல்டு போர்ட்டல் கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸில் இதிலே வச்சுருவோம். அண்டு பெருசாக எதுவும் இல்லைங்க, கம்மி தான். 5 கோல்டு பிளாக் இருக்குது. பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீக் இல்லை இன்றைக்கே இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.